காசு கொடு வாங்கி தரேன். கூட்டத்தை பத்தியா எங்களை கொண்டு எல்லாம் நடக்கும், எங்களை கொண்டு எல்லாம் நடக்கும். நாங்கள் எதையும் செய்யப்பா கஷ்டத்துல அல்லாட்ட உதவி தேடு, அல்லா உதவி செய்வா அப்படின்னு பயான் சொன்னா அவர்களுக்கு நம்பிக்கை வராது. அதற்கு வேற வேலை இல்லை, அவங்க பயான் பண்றது பண்ணுவாங்க. நாங்க எங்க பாணிக்கு நாங்க போற விட்டுருங்கன்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் போர்க்கிற ஒரு ஆதாரம், பதில் போர்க்களத்தில் உள்ள ஒரு ஆதாரம் தான் இதெல்லாம். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும் என்று கேட்டுவிட்டு சஹாபாக்கள் போர்க்களத்தில் இருக்கல, இறங்கினார்கள். வெற்றி கரண்ட் போனோடனே ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க் ஆகும். வர வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் அதை ஏற்பான். இஸ்லாமியர்கள்ட்ட ஆள்பலம் காசு என் காசுல சொல்றாங்க. என்னங்க இதாங்க வளரக்கூடாது, வளர்ந்த இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நடிக்காத, நம்மளையும் மொழிக்க சொல்லுவாங்க, நம்ம காசை வாங்கிக்க சொல்லுவாங்க, குழந்தையா இருக்கிறவங்க வாங்கி தருவாங்க. சம்பாதிக்கலாம் வாங்கி கொடு. இது எடுத்து யூடியூப்ல போட்டு காசு. ஆமா அங்க பாரு, உங்களுக்கு பசி சாப்பிடு. மேலாளர்கள் பயான்ல அந்த 7 வாரத்தை பத்தி பேசும்போது அந்த 7 வாரத்துல என்ன கதி இருக்காருன்னு தெரியாது. கலாம் ஆலோசனை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக கல்வி அறுப்பது, வரலாறுகளை திரும்ப திரும்ப கேட்பது சடைவடையாதீர்கள். ஒரு தடவை கேட்டிருப்பீர்கள், அது வேறொரு கண்ணோட்டத்தில் இருப்பீர்கள், அல்லது வேறு சிந்தனையில் கூட இருப்பீர்கள். அதே சமயத்தில் வேறொரு ஆணையின் மூலமாக கேட்கும் போது உணர்வு பெறலாம், ஈமான் அதிகரிக்கலாம், இரையச்சம் அதிகரிக்கலாம். இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அங்கே கத்திக்கு அல்லாஹ் ஆணை போட்டார், அது முஹப்பத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ்வுக்காக செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அங்கு கத்தி அறுக்காமல் போனது, கத்திக்கே அல்லாஹ் ஆர்டர் போட்டான், நீ அறுக்காத. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? கத்தி அறுக்கலன்னு கோபத்தில் தூக்கி, அவருடைய பாட்டு படிப்பார்லங்க, பாறையில் போட்ட பாவை இருந்தாக பிளந்ததுவே கத்தி பாலகனை அறுத்தமாக சொன்னாங்க. யாரு சொல்லலாம்? ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்தார், வெள்ளை கலந்தாக அணிந்தவர், நல்ல ஒரு புது முகமுடையவர். அவர் தான் வந்து அப்பாஸ் நான் பிடிச்சி என் கையை ஒப்படைச்சிட்டு போனாங்க, நான் பிடிச்சி உங்கள்கிட்ட கொண்டு வரேன் சொன்னாங்க. காது இவ்வளவு பெரிய மனிதரை பிடிச்சிட்டு வரீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனா உங்களுக்கு பிடிச்சு கொடுத்தது வேற யாரும் இல்ல, மலக்கு தான். மலக்கு அவர்களுடைய உதவியோடு செய்த அப்பா சல்லியல்லாஹு அவர்கள் பத்திரமாக பெருமானாருடைய السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم على كل رسول الله وبه وسلم. எவைகளை எடுத்து வளர்த்துமாறு அவர்கள் அனைத்தையும் எடுத்து நடத்தவும், எவைகளை விட்டும் விலகி நடத்துமாறு விலக்கி நடத்தவும், அவைகள் அனைத்து வாசிதே
எட்டையில் சிம்பிளாக காமிக்காதடா. ஒரு வெற்றி. அப்போ நடந்து போனீன்னு சும்மா சொன்ன நம்ம சோறு அங்கே இருக்கு பாடுறாங்க. அப்படி வராதீங்க, சாப்பாடு பண்ணுறாங்க. ஒரு பிளேட் வாங்கிடுவா முன்பசிக்கு. கூட்டம் வருஷம் 1000 ஏறு, 100 ஏறுனா போல, 1000 ஏறுனா. ஆமாம், எல்லாம் ஆன்லைனில் போட்டு விட்டா. போன இவங்களே போஸ்ட் கொடுங்க பாய். நம்ம 10 வரும்போது எவ்வளவோ யாருமே மாட்டாங்க. போன இவங்களே வந்து வீடியோ பண்ணாங்கடா, 15 வீடியோ பண்ணாங்கடா. நான் 10 வருஷமா வரேன். சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதடா, சாப்பிட முடியாது. ஒரே இடத்துல போட லேட் ஆகும் பாய். கொஞ்சம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் பாய். சாப்பிட்டோம் வரும்போது இலை சரியில்லை. பாய் அங்கே ஒரு இலை வச்சிருங்க. அது கொடுத்துருங்க கொடுத்துருங்கண்ணா. நன்றி பாருண்ணா, இதை கொடுத்துருங்க சார். फ्रेम पर हाँ आराम हो गया।
பிரியாணி சட்டி பார்த்ததோ